ஸோ இத்ரீஸ் நபியை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல நிறையவே புகழறாங்க. வதுகுர் ஃபில் கிதாபி இத்ரீஸ் இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா என்று சொல்றான். வ ரஃபஅனாஹு மகானன் அலியான்னு சொல்றான். வேதத்துல இத்ரீஸை பற்றியும் நீங்கள் குறிப்பிடுவீராக. நிச்சயமாக அவர் மிகுந்த ஒரு உண்மையானவராக அவர் இருந்தார். ஒரு நபியாகவும் அவர் இருந்தார். மேலும் என்ன சொல்றாங்க? மேலும் நாம் அவரை உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தினோம் என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் மரியம்ல நம்ம பார்க்கலாம். 56ல இருந்து 57வது வசனம் வரைக்கும். ஸோ வந்து இந்த 2 வசனங்கள் வந்து நவீன உலகத்துடைய வெற்றிக்கு மக்கள் வச்சிருக்காங்களாங்க அளவுகோல். அதையே சவால் விடுது, சேலஞ்ச் பண்ணுது என்று சொல்லலாம். குறிப்பாக நவீன காலத்துல இருக்கக்கூடிய ஃபேம் கல்ச்சர், செலிபிரிட்டி கல்ச்சர், கரியரிசம் இது எல்லாத்துக்குமே இது மறுப்பு கொடுக்குதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு உலகம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? உனக்கு என்ன என்ன உனக்கு என்ன வேலை? மாத சம்பளம் எவ்வளோ? எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? எத்தனை உனக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க? எத்தனை பேருக்கு உனக்கு தெரியும்? எத்தனை லைக்ஸ்? இத தானே கேட்குறாங்க. ஆனா அல்லாஹ் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்லும்போது, இவற்றில் எதையுமே குறிப்பிடல. இது போன்ற எதையுமே குறிப்பிடல. அல்லாஹ் கூறியது 2 விஷயங்கள் தான். அவர் உண்மையாளராக, சத்தியசீலராக இருந்தார் இல்லையா? நாம் அவரை உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தினோம் என்று சொல்றான். இதுதாங்க ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையுடைய தத்துவமாக இருக்கணும். நவீன காலத்துல பாருங்க கரியரிசம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து தொழில் ஒரு தேவை என்பதை தாண்டி, ஒரு மனிதனுடைய அடையாளமாக மாற்றப்பட்டுச்சு. நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் சிஇஓ, நான் ஒரு அரசாங்க அதிகாரி என்று வேலை என்பது ஒரு பொறுப்பு. அத பெருமை அடிக்கக்கூடிய ஒரு விஷயமா மனிதன் ஆக்கிட்டான். அது அல்ல மனிதனுடைய மதிப்பு. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உயர்வை அல்லாஹ் வந்து அவங்களுடைய உலக பதவியால விலக்கல. மாறாக அவங்களுடைய சத்தியம் மற்றும் நபித்துவத்தை முதல்ல சொல்லி, பின்னர் உயர்வை குறிப்பிடுறான். இது ஒரு பெரிய கொள்கையை நமக்கு கற்பிக்குது. உன்னுடைய தொழில் உன்னை உயர்த்தாது. உன் ஈமான் மற்றும் நேர்மை தான் அதை கொண்டு அல்லாஹ் உன்னை உயர்த்துவான். இன்னைக்கு ஃபேம் கல்ச்சருக்கு இதுக்கு மறுப்பா இருக்கு. இன்னைக்கு பலர் வாழ்வதற்காக வேலை செய்யல. பிரபலமாறதுக்காக வாழ்றாங்க. ஒவ்வொரு செயலும் ஒரு கேள்வியால் தீர்மானிக்கப்படுது இல்லைங்களா? இதுக்கு எவ்வளவு வியூஸ் கிடைக்கும்? ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது? நாம் அவரை உயர்த்தினோம் என்று சொல்லுது. ஆனா மக்கள் இன்னைக்கு சமூக ஊடகங்கள் என்ன உயர்த்தணும், மக்கள் என்ன உயர்த்தணும் என்று எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. அல்லாஹ் உயர்த்தணும்ன்ற அதுக்கான செயல் எதுவுமே இல்ல. மக்களுடைய கைத்தட்டல் சில நிமிடங்கள் தாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய கண்ணியம் என்னைக்குமே நிலைத்து நிற்கும் மறுமை வரை. அடுத்து செலிபிரிட்டி கல்ச்சர். இன்னைக்கு நடிகர்கள், பாடகர்கள், விளையாட்டு வீரர்கள், இணையதளத்துல இருக்கிற பிரபலர், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் வந்து கோடிக்கணக்கான மக்களுடைய முன்மாதிரிகளாக ஆயிட்டாங்க. அவங்களுக்கு மார்க்கம் இருக்குதோ இல்லையோ, தெரியுதோ தெரியலையோ. ஆனா குர்ஆன் நமக்கு கொடுக்கக்கூடிய முன்மாதிரி யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்கள தான் நம்ம முன்மாதிரியா அல் குர்ஆன் நமக்கு கற்பிக்குது. ஏன்னா உலக புகழ் ஒரு நாள்ல முடிஞ்சிருங்க. நீங்க ஏதாவது ஒரு தப்பு செஞ்சா உடனே கால வாரி விட்டுருவாங்க. உங்க சாகத்துல தள்ளுருவாங்க. ஆனா அல்லாஹ்வால வழங்கப்பட்ட கண்ணியம் இருக்குது பாருங்க, அது அழியாது ஒருபோதும். குர்ஆனுடைய வெற்றிக்கான சூத்திரத்த பாருங்க. அல்லாஹ் முதல்ல சொல்றான். அவர் உண்மையாளராக இருந்தார் என்று. அதற்கு பிறகு தான் சொல்றான், நாம் அவரை உயர்த்தினோம் என்று. அதாவது ஒருத்தவங்க கிட்ட சத்தியம் இருக்கு, உண்மை இருக்குன்னா, அல்லாஹ் நிச்சயமா அவங்கள உயர்த்துவான். இந்த உலகம் அவங்களை தூற்றினாலும் சரி, ஒதுக்கி வச்சாலும் சரி. இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது? பிரபலமாயிடு அதுதான் வெற்றி என்று சொல்லுது. ஆனா அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நேர்மையா இரு அதுதான் அல்லாஹ் கண்ணியம் குடுப்பான்னு சொல்றான். நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, நீ ஒவ்வொரு நாளைக்கும் யாருடைய அங்கீகாரத்த தேடுற? மக்களுடைய அங்கீகாரத்த தேடுறியா? அல்லது அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை தேடுறியா என்பதை பார்க்கணும். எந்த அளவுக்கு மோசமாயிடுச்சுன்னா, தொழுகையில வந்து மக்களுடைய அங்கீகாரத்த தேடுறாங்க. என்ன தொழுகையாளி மக்கள் சொல்லணும்னு சொல்லி. சுப்ஹான் அல்லாஹ். மக்களுடைய பாராட்டு ஒரு நிமிடத்துல மாறிடுங்க. இன்னைக்கு உங்களை புகழக்கூடியவர்கள் நாளைக்கு உங்களை மறந்துறலாம். நீங்க இறந்துட்டீங்கன்னா 2, 3 நாள்ல உங்கள மறக்கக்கூடிய டீம்லாம் இருக்கு. ஆனால் அல்லாஹ் ஒருவரை உயர்த்தினால் அந்த உயர்வை யாராலும் பறிக்க முடியாது. எப்போதும் எல்லாரும் அவர்களை ஞாபகம் வச்சிருப்பாங்க. இம்மையிலும், மறுமையிலும். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு கற்பிக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை என்னன்னா, வெற்றியை உலகம் அளக்கிற அளவுகோல்ல அளக்காதே. அதிக சம்பளம் பெற்றவன் தான் உயர்ந்தவன் உலகம் சொல்லும். குர்ஆன் என்ன சொல்லுது? அல்லாஹ் உயர்ந்தவன் தான். அல்லாஹ் யார உயர்த்துறானோ அவங்க தான் உண்மையில உயர்ந்தவங்க. நபிமார்கள் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். டெய்லரா இருந்தாங்க. கார்பென்டரா இருந்தாங்க. சரிங்களா? ஆனா அவங்களுடைய உயர்வு எதைக் கொண்டு இருந்தது? அவங்க கொண்ட கொள்கையில, அவங்களுடைய நபித்துவத்துல, அவங்க உண்மை தன்மையில. அதிக ஃபாலோவர்ஸ் உள்ளவன் தான் பெரியவன் என்று இன்னைக்கு உலகம் சொல்லுது. ஆனா அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவன் தான் உண்மையில் பெரியவன். ஆனா உலகம் உங்களை அறியணும்னா அவசியம் கிடையாது. ஆனா அல்லாஹ் உங்களை அறிந்திருக்கணும். அதுவே ஒரு முஸ்லிமுடைய உண்மையான வெற்றியும், நிலையான உயர்வும்.